வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஸ்வேதா. பேரணம்பட்டு பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யும் இடத்தில் நகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் கடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா ஆட்சேபனை மனு. வட்டார அலுவலகத்தில் அனைத்து கட்சி பிரமுகர்கள், அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம். கடும் வாக்குவாதத்திற்கு பிறகு அதிகாரிகள் அனைவரின் கருத்தையும் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்பதாக தகவல். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் பேரணம்பட்டு பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக 1,89,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்து நிலையம் விரிவாக்கம் பணிக்காக பேருந்து நிலையம் அருகே இருந்த காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றி காவல் நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் இரண்டையும் இடித்து புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. பேரணம்பட்டு நகராட்சி நிர்வாகம் சார்பில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யும் பகுதியில் 9 கடைகள் கட்டி வருவதை பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் குடியாத்தம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா கடைகள் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆட்சேபனை மனு ஒன்றை அளித்தனர். அதன் பேரில் இன்று பேரணம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் குடியாத்தம் கோட்டாட்சியர் செந்தில்குமார் மற்றும் குடியாத்தம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ், பேரணம்பட்டு நகராட்சி ஆணையர் மோகன்குமார் ஆகியோரின் தலைமையில் அனைத்து கட்சி பிரமுகர்கள், அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினர். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் பொது கடைகள் வேண்டும் என்ற தரப்பினருக்கும் கடைகள் வேண்டாம் என்ற மற்றொரு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அனைத்து தரப்பினரின் கருத்து கேட்பு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்ட குடியாத்தம் கோட்டாட்சியர் அனைவரின் கருத்துக்களை மாவட்ட ஆட்சியரிடம் அனுப்பி இதற்கான முடிவுகளை மாவட்ட ஆட்சியரை எடுப்பதாக தெரிவித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். கருத்து கேட்பு கூட்டத்தில் இருதரப்பினருக்கும் இடையே நடந்த கடும் வாக்குவாதத்தால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளுக்காக ராஜேஷ்.